கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, வாலிபர்களே, உயர்ந்த உலமாக்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அழிந்து போகக்கூடிய, முடிந்து போகக்கூடிய ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அதான் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், அலா இன்னமத் துன்யா நதாரத்து ஐகத்தின். ஏ மனிதனே, நன்றாக விளங்கிக்கொள், இந்த உலகம் இருக்கிறதே இது செழித்து வளரக்கூடிய ஒரு மரத்தை போல. அந்த மரத்தின் ஒரு பகுதி செழித்து வளர்ந்து கொண்டே இருக்கும், இன்னொரு பகுதி காய்ந்து சருகாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த உலகம். இந்த உலகம் இருக்கிறதே, மல் ஆமாலு இல்லா ஃபஜாஇஉன் அலைஹா. இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள், ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள். யாராவது பிறக்கும் பொழுது சம்மாந்துறையில் 50 ஏக்கர் காணியோட நான் வரணும் என்று ஆசைப்பட்டார்? அப்படி யாராவது இருக்காங்களா? நான் பெரிய அவுடி காரில் போகணும், மொண்டேரோவில் போகணும், 4 மாடி வீடு கட்டணும், கோடி கோடியா கொட்டணும், மாடி மாடியா கட்டணும். யாராவது ஒருவர் பிறக்கும் பொழுது இந்த ஆசையோடு வந்தார்களா? இமாம் சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்த ஆசைகள் எல்லாம் திடீரென்று வந்த ஆசைகள் திடீரென்று அழிந்து போய்விடும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே கிடையாது, எல்லாமே துன்பங்கள். فلا تقتحل عيناك بعبرة على ذاهب منها. இந்த உலகத்தில் மரணித்து போகக்கூடிய மனிதர்களை பார்த்து நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ அழ வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு நீயும் இந்த உலகத்தை விட்டு செல்லத்தான் வேண்டும். ஆக சகோதரர்களே, நமக்கு தரப்பட்ட வாழ்க்கை அது குறுகிய கால வாழ்க்கை. நம்முடைய பேச்சுகள், சொற்கள் எண்ணப்படுகிறது, மூச்சுகள் எண்ணப்படுகிறது. அல்லாமா ஜாதுல் ஹக் சொன்னார், ஏ மனிதனே, இந்த உலக இன்பங்களை கண்டு நீ ஏன் மதிமயங்கி இருக்கிறாய்? உலகத்தினுடைய இன்பங்களை கண்டு நீ சந்தோஷப்படுகிறாயா? யாமன் யுஅத்து அலைஹில் லஃப்து வன் நஃபஸு. அல்லாஹ் உன்னுடைய பேச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு மூச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப், அதீத் என்ற 2 மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ நல்லதை பேசினால் வலதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார், தீயதை பேசினால் இடதுபுறத்தில் இருக்கும் மலக்கு பதிவு செய்வார். சகோதரர்களே, உலகத்தில் எப்பொழுது பிறந்தாய் என்று கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள், இப்பொழுதுதான் பிறந்தேன். எப்பொழுது மரணிப்பாய் என்று கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். எப்பொழுது மரணிப்பாய், எங்கே மரணிப்பாய், அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. முஸ்லிமான ஒரு மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டியது எது? சம்பாதிக்க வேண்டியது எது சகோதரர்களே? அல்லாஹ்வை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சம்பாதிக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையான சாதனையாளர்கள். அல்லாஹ்வுடைய சம்பாத்தியம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய உதவி, இதையெல்லாம் ஒரு மனிதனால் எப்பொழுது சம்பாதிக்க முடியும்? எப்பொழுது சம்பாதிக்கலாம்? அல்லாஹ்வை அவன் முறையாக விளங்கினால், அல்லாஹ் யார் என்பதை விளங்கினால், அவன் எவ்வளோ வல்லமை உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ ஆற்றல் உள்ளவன், எவ்வளோ சக்தி உள்ளவன், எவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன், எவ்வளோ பலம் உள்ளவன், இதை விளங்கினால் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை லேசாக சந்திப்பான். குர்ஆனை பிரட்டுங்கள். ஒரு கொலை நடந்தா, ஒரு பிரச்சனை நடந்தா, ஊர்ல ஒரு குழப்பம் நடந்தால் எல்லாரும் அவசரமாக போய் பிரட்டுகிறார்கள் ஃபேஸ்புக்கை. ஏன்? செய்தி இருக்கும். எல்லாருடைய வாயிலையும் ஊர்ல நடக்கக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள். குர்ஆனை பிரட்டியவர்கள் எத்தனை பேர்? குர்ஆனை பிரட்டுங்கள். அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான் உலகத்தில். எதற்காக? மௌத்தாகினால் ஓதுவதற்காக மட்டுமா? கத்தம் ஓதுவதற்காக மட்டுமா? கபரடியில் ஓதுவதற்காக மட்டுமா? குர்ஆனை இறக்கி இருக்கிறான் நாம் வாழ்வதற்காக.
அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி இருக்கிறான் குர்ஆனில். 2220 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் முதலாவது எழுதப்பட்டிருக்கும் வசனம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் முதலாவது வசனம் பிஸ்மில்லா. முதலாவது வசனம் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துகிறது. குர்ஆனில் முதலாவது எழுதப்பட்டிருக்கும் சூரா என்ன சூரா? ஃபாத்திஹா சூரா. முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்பில் ஆலமீன், அவன் யார்? அவன் யார்? அல்லாஹ். ஆலமீன், ஆலத்துக்கு ரப்பவன். ஆலம்ண்டா என்ன? ஆலம்ண்டா என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் பெயர் ஆலம். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துக்கும் ரப்பு அவன்தான். குர்ஆனில் முதலாவது இறக்கப்பட்ட சூரா என்ன சூரா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். முதலாவது வசனம். இரண்டாவது வசனம் ஹலகல் இன்சான மின் அலக். மூணாவது வசனம் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். நாலாவது வசனம் அல்லதி அல்லம பில் கலம். ஐந்தாவது வசனம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். ஐந்து வசனமும் அல்லாஹ்வை பற்றி பேசுகிறது. குர்ஆனை பிரட்டி இருப்போமா? இந்த சிந்தனையோடு குர்ஆனை பார்த்திருப்போமா? சூரத்துன் நஜ்ம், நட்சத்திரம் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த சூறாவின் கடைசி பகுதியை பிரட்டி பாருங்கள். என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், எங்கே ஓடுகிறாய்? எங்கே ஓடுகிறாய்? எங்கே திரிகிறாய்? துனியா துனியா என்று அலைகிறாய். நன்றாக விளங்கிக் கொள் மனிதனே, வஅன்ன இலா ரப்பிகல் முன்தஹா. எங்கே ஓடினாலும், எங்கே போனாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரனாக நீ மாறினாலும் என்னிடம் தான் திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் சொல்றான், என்னிடம் வர வேண்டும். நீ நான் யார் தெரியுமா உனக்கு? வஅன்னஹு ஹுவ அப்ஹக வ அப்கா. சிரிக்க வைப்பவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், சிரிக்க வைப்பவன் நான், அழ வைப்பவன் நான். வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா. மரணிப்பவன் நான். அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தாக்குறது யாரு? நான். ஹயாத்தாக்குறது யாரு? நான். وأنه خلق الزوجين الذكر والأنثى. அல்லாஹ் சொல்றான், ஆணாகவும் பெண்ணாகவும் சோடி சோடியாக படைத்தது நான். மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா. செலுத்தப்படும் அற்பமான இந்திரியத்திலிருந்து படைத்தவன் நான். உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ வல்லரசர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஏலும் என்றால் கொண்டு வாருங்கள். இந்திரிய துளியிலிருந்து மனிதனை அல்ல, கொசுவை அல்ல, கொசுவுடைய இறக்கையை படைத்து காட்ட சொல்லுங்கள். அல்லாஹ் சவால் விடுகிறான். அல்லாஹ் சவால் விடுகிறான். லை யக்லுகு ذுபாபன் வல விஜ்தமஉ லஹ். அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது. படைப்பாளன் நான். அல்லாஹ் சொல்கிறான், யார் படைப்பாளன்? நான் படைப்பாளன். நான் என்ற வார்த்தைக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான். வேற யாருக்கும் தகுதி இல்லை நான் என்று பேசுறதுக்கு. என்னுடையது நான் என்று பேசுவதற்கு வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், நீ மரணித்து மையத்தாகி ஜனாசாவாகி உன்னை குளிப்பாட்டி கஃன் செய்து கபரில் வைத்து உன்னுடைய உடம்பை மண் திண்டு புழு அரித்து எலும்பும் மக்கி மறைந்து ஒன்றும் இல்லாமல் போனதற்கு பின்னால் உன்னை மீண்டும் எழுப்பாட்டுபவன் நான். அல்லாஹ் சொல்றான். யாரால் முடியும் சகோதரர்களே? தொழும்போது இந்த சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். குர்ஆனை ஓதும் பொழுது விளங்கி ஓதுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஅன்னஹு ஹுவ அக்னா வ அக்னா. ஏழையாக ஆக்குவவன் நான், பணக்காரனாக ஆக்குவவன் நான். வஅன்னஹு ஹுவ ரப்புஷ் ஷிஅரா. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு சூரியன் தான் விளங்குது, உனக்கு சூரியன் தான் விளங்குது. ஷிஅரா என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. ஷிஅரா, ஷிஅரா என்ற நட்சத்திரம் சூரியனை விட பல லட்சம் மைல் தொலைதூரத்தில் இருக்கிறது. சகோதரர்களே, சூரியனை விட 20 மடங்கு பெரியது, சூரியனை விட 50 மடங்கு ஒளியுடையது. அல்லாஹ் சொல்றான், இதற்கும் ரப்பு நான் தான்.
அதற்கும் ரப்பு நான் தான், எல்லாமே நான் தான், எல்லா சக்தியும் என்னிடம்தான். உன்னால் எதுவும் முடியாது, உலகத்தில் யாரால் எதுவும் முடியாது, நடத்தி காட்டுபவன் நான் தான். விளங்கவில்லை அல்லாஹ்வை? உலகத்தில் எதனை விளங்கினோம்? வயலை விளங்கினோம், படிப்பை விளங்கினோம், பட்டத்தை விளங்கினோம், வியாபாரத்தை விளங்கினோம். அல்லாஹ்வை விளங்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே, நஷ்டம். எதை விளங்கி என்ன பிரயோசனம்? அல்லாஹ்வை விளங்குங்கள், வெற்றியாளர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதா மனிதா நீ பார்க்கலையா? அல்லாஹ் சொல்றான், நீ பார்க்கலையா? அலம் தர அன்னல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறேனே நான், அல்லாஹ் யஸ்ஜுது லஹு, எனக்கு சுஜூது செய்யும் படைப்புகளை உனக்கு தெரியுமா? நீ நினைக்கிறியா நீ மட்டும் தான் எனக்கு சுஜூது செய்கிறாய் என்று? அல்லாஹ் சொல்றான், வானம், மன் ஃபிஸ் ஸமாவாத், வானம், வானத்தில் உள்ளவைகள். வானத்தை பற்றி நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? வானத்தை பற்றி நாம் என்ன விளங்கி இருக்கிறோம் சகோதரர்களே? மேல பார்த்தா வானம் நீல நிறம், 7 வானமாம், கண்ணால் கண்டதல்ல சகோதரர்களே. வானம் இப்பொழுது வானம். அல்லாஹ் சொல்கிறான், நான் நினைத்தால் அது வானம் அல்ல, நான் நினைத்தால் அது வானம் அல்ல. நீ பார்க்கும் வானம் அல்ல முதலாவது வானம். முதலாவது வானம் என்ன தெரியுமா உனக்கு? இதற்கு முன்னால் வானம் எப்படி இருந்தது தெரியுமா உனக்கு? அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தவா இலஸ்ஸமா வஹிய துகானும் முபீன், வானத்தை வானத்துக்கு முன்னால் நான் நினைத்தேன், புகையாக வைத்திருந்தேன். அல்லாஹ் சொல்றான், வானம் வானமாக இருக்கவில்லை, வானத்தை முதலாவது புகை மண்டலமாக வைத்திருந்தேன் நான். அதற்கு பின்னால் நான் விரும்பினேன், நான் விரும்பினேன், ஹலகஸ் ஸமாவாத், வானமாக படைத்தேன். இன்னும் விரும்பினேன், நான் நினைத்தேன், சபஅ ஸமாவாத், 7 வானமாக மாற்றினேன். இன்னும் நான் நினைத்தேன், சபஅ ஸமாவாத்தின் திபாகா, தட்டு தட்டாக மாற்றினேன். நான் நினைத்தால் புகையாக வைப்பேன், நான் நினைத்தால் வானமாக மாற்றுவேன், நான் நினைத்தால் 7 வானமாக மாற்றுவேன், நான் நினைத்தால் தட்டு தட்டாக மாற்றுவேன், நான் நினைத்தால் நீல நிறத்தில் வைப்பேன். ஆனால் இந்த நீல நிறம் நிரந்தரமான நிறம் அல்ல. அல்லாஹ் சொல்றான், நீ நினைக்கிறியா வானம் நீல கலர்ல இருக்கும் நினைக்கிறியா? நான் நாடுவேன், நான் நினைப்பேன், ஒரு நாள் வரும், அந்த நாளில் அந்த வானத்தை ஃபகானத் வர்ததன் கத்திஹான், ரோஸ் நிறமாக மாற்றுவேன். அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹ். யாரு கேளும் சகோதரர்களே, யாரு கேளும் உலகத்தில், அவனுக்கு மாத்திரம் தான் ஏலும். நான் நினைத்தால் ரோஸ் கலராக மாற்றுவேன், கத்திஹான், நான் நினைத்தால் எண்ணெயின் அடி மண்டியை போல் மாற்றுவேன். சக்தி மிக்கவன் அவன் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான். அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான். ஃபகால லஹா வலில் அர்த், வானத்தோடு பேசினான், சொன்னான், இத்தியா தவ்அன் அவ் கர்ஹா, வானத்தையும் பூமியையும் பார்த்து சொன்னான், வாருங்கள் என்னிடத்தில். 2 பேரையும் படைத்து விட்டு அல்லாஹ் சொன்னான், வாருங்கள் என்னிடத்தில், விருப்பம் என்றாலும் வாருங்கள், விருப்பம் இல்லாவிட்டாலும் வாருங்கள். வானமும் பூமியும் சொன்னது, அதைனா தாயின், நாங்கள் ஏன் யா அல்லாஹ் விருப்பம் இல்லாம வர, விருப்பத்தோடு வருகிறோம் உன்னிடத்தில். அவன் நினைத்தால் வானத்தோடு பேசுவான், அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا, அல்லாஹ் சொல்கிறான், வானத்திலிருந்து பரக்கத்தான தண்ணீரை நான் இறக்குகிறேன். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து இறங்கும் மழை நீருக்கு 6 தன்மைகளை கொடுப்பான். இதெல்லாம் குர்ஆன், கதை சொல்லவில்லை, நான் கதை பேசவில்லை, குர்ஆனை பேசுகிறேன். அல்லாஹ் நாடினால் வானத்துக்கு அதில் இருந்தும் தண்ணீருக்கு 6 சிறப்புகளை கொடுப்பான். முதலாவது சிறப்பு, மாஅன் முபாரகா, மழை நீர், பரக்கத் பொருந்திய நீர். இரண்டாவது சிறப்பு, வ அஹ்யைனா பிஹி பல்ததம் மைதா, செத்த ஊர்களை அதன் மூலமாக உயிராக ஆக்குவேன். மூன்றாவது, லியுதஹிரகும் பிஹி, அந்த மலை தண்ணீரின் மூலமாக உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். நாலாவது, வயுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், அந்த மலை தண்ணீரின் மூலமாக ஷைத்தானின் தீங்கை விட்டும் உங்களை பாதுகாப்பேன். சுப்ஹானல்லாஹ், மலை தண்ணிக்குள்ள இவ்வளவு விஷயம் அறிந்திருக்கிறோமா? யோசித்து பார்த்திருக்கிறோமா மலை தண்ணிய? ஐந்தாவது, வலியர்பித அலா குலூபிக்கும்
மழை தண்ணீரை உபயோகியுங்கள், உங்களோட உள்ளங்களை நான் உறுதியாக மாற்றுவேன். யார் மழை தண்ணீரை உபயோகிக்கிறாரோ உள்ளங்கள் உறுதியாக மாறும். உடம்பில் சக்தி இல்லையா, உடம்பில் சக்தி இல்லையா, பலகீனமா, அல்லாஹ் சொல்கிறான் ஆறாவது சிறப்பு மழை தண்ணீரின் மூலமாக பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன். வானத்திலிருந்து இறக்கும் தண்ணீருக்கு உள்ள சக்தி. முதலாவது என்ன? பரக்கத்தான தண்ணி. இரண்டாவது செத்ததை உயிராக்கும் தண்ணி. மூணாவது பரிசுத்தப்படுத்தும் தண்ணி. நாலாவது என்ன? ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கும் தண்ணி. ஐந்தாவது உள்ளத்தை உறுதிப்படுத்தும் தண்ணி. ஆறாவது பாதங்களை உடம்பை உறுதிப்படுத்தும் தண்ணி. யார் இறக்குகிறான்? அல்லாஹ் இறக்குகிறான். 24 மணித்தியாலமும் பெய்த இன்றைக்கு மழை. யார் இறக்கிறது? யார் சகோதரர்களை இறக்கிறது? அவனால் மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அவன் நினைத்தால் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து நெருப்பு மலையை இறக்குவான். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தார்கள். எந்த வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினானோ அந்த வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான், நெருப்பு மலையை இறக்கினேன் நான். அவன் நினைத்தால் நெருப்பு மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் கல் மலையை இறக்குவான். அவன் நினைத்தால் வானத்திலிருந்து சாப்பாட்டை இறக்குவான். ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து சாப்பாட்டை இறக்கினான். யாரால் முடியும்? சகோதரர்களே, அவன் நினைத்தால் வானத்தை துண்டு துண்டாக பிளப்பான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் வரும் வானத்தை துண்டு துண்டாக வெடிக்க வைப்பேன் நான். அவன் நினைத்தால் வானத்தில் இடி முழக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இடியை உண்டாக்குவவன் நான். நீ நினைக்கிறியா வானத்தில் இடி முழங்குகிறது சத்தம் என்று? இல்ல, வானம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் சத்தம் தான் இடி. மனிதன் செய்யாட்டி பரவாயில்ல, முழு உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யும் படைப்பு ரெண்டு படைப்பு தான். முதலாவது மனிதர்கள், இரண்டாவது ஜின்கள். வேற யாரும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வது கிடையாது. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடக்கும் ஒரே இடம் பூமி மாத்திரம்தான். வானத்தில் அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடப்பது கிடையாது. வானம் என்பது 100% அல்லாஹ்வுக்கு வழிபாடு நடக்கும் இடம். அல்லாஹ் சொல்கிறான், யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத். வானத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாம் எனக்கு சுஜூது செய்கிறது. சகோதரர்களே, வானத்தில் என்ன இருக்கிறது? புகாரியில் இருந்து நான் பேசுகிறேன். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். இரண்டாவது வானம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். மூணாவது வானம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். நாலாவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். 7 வானத்திலும் 7 நபிமார்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறார்கள். ஏழாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான், தெரியுமா? ஏழாவது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான். யாருக்கு தெரியும்? உலமாக்களுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியாது. சகோதரர்களே, உலகத்தின் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? சொல்லுங்களே. உலகத்தில் மிகப்பெரிய பள்ளிவாசல் எது? காபா, பைத்துல்லாஹில் ஹராம். உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளிவாசல் அதுதான். எவ்வளவு பெரிய பள்ளிவாசல்? ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேர் தொழலாம். ஒரே நேரத்தில் 20 லட்சம் பேர் தொழலாம். உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் எது? சொல்லுங்க. உலகத்தில் விலை உயர்ந்த கட்டிடம் எது? மலேசியாவில் இருக்கிற ட்வின் டவர் அதா? இல்ல. துபாயில் இருக்கிறது உலகத்தில் மிக உயர்ந்த கட்டிடம் பர்ஜ் கலீஃபா அதா? இல்ல. அமெரிக்காவில் உடைந்து விழுந்தது 110 மாடி அதா? இல்ல. உலகத்தில் மிக விலை உயர்ந்த கட்டிடம்
அது ஒரு பள்ளிவாசல். மக்காவில் இருக்கும் அதே காபா $100 பில்லியன் செலவில் கட்டப்பட்டிருக்கும் பள்ளிவாசல். சகோதரர்களே, உலகத்தில் அதிகூடிய மக்கள் ஜியாரத் செய்யும் பள்ளி எது? அதுவும் காபா. ஒரு வருடத்துக்கு 40 லட்சம் 4 மில்லியன் மக்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் காபாவுக்கு. அந்த காபாவுக்கு மேலால் 7வது வானத்தில் அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வைத்திருக்கிறான். அந்த பள்ளியுடைய பேர் என்ன தெரியுமா? வத்தூர் وكتاب مسطور في رق منشور والبيت المعمور. அந்த பள்ளிவாசலுடைய பெயர் பைத்துல் மாமூர். பைத்துல் மாமூர். அது எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா? ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். நுழைந்த யாரும் திரும்பி வந்த சரித்திரம் கிடையாது. கியாமத்து நாள் வரைக்கும் நுழைந்து கொண்டுதான் இருப்பார்கள். எண்ணி கணக்கிட முடியுமா சகோதரர்களே? அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிக்குள் இருக்கும் மலக்குமார்கள், அந்த பள்ளிக்கு வெளியே இருக்கும் மலக்குமார்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மக்கள். 7வது வானத்தில் எழுதுகோல் இருக்கிறது. எழுதுகோல் பேனை. என்ன பேனை? அட்லஸ் பேனை அல்ல, ரெனோல்ட் பேனை அல்ல. சகோதரர்களே, அபூ தாவூதில் ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ் உலகத்தில் அவ்வளு மா ஹலகல்லாஹு அல் கலம், முதலாவது படைத்தான் பேனையத்தான். முதலாவது அல்லாஹ் மனிதனை படைக்கவில்லை. முதலாவது அல்லாஹ் மலக்கை படைக்கவில்லை. முதலாவதாக அல்லாஹ் படைத்தது பேனையை. பேனையை பார்த்து சொன்னான் படைத்துவிட்டு, உக்துப், எழுது. அதிகாரம் மிக்கவன் அவன்தான். அதிகாரி அவன், சர்வாதிகாரி அவன். பேனையோடு பேசிய வல்லவன் அவன். சொன்னான் உக்துப், எழுது. பேனை கேட்டது, மா அக்துப், யா அல்லாஹ், என்னத்தை எழுத சொல்றாய்? என்ன படைச்சிட்டு எழுத சொல்றாய்? என்னத்தை நான் எழுத? அல்லாஹ் சொன்னான், சும்மா எழுத்தல்ல அது, மா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் இந்த அண்ட சராசரத்தில் என்னவெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் எழுது. அந்த நிமிடத்தில் பேனை எல்லாத்தையும் எழுதி முடித்தது. சகோதரர்களே, 2023 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி மகரிப் தொழுகைக்கு பின்னால் சம்மாந்துறை ஜலாலியா பெரிய பள்ளிவாசலில் ஜாகிர் அலீம் பயான் செய்ய வேண்டும். ஜலாலியா மக்கள் பயானை கேட்க வேண்டும். உலகம் படைப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட விஷயம் இது, மறந்து விடாதீர்கள். நடந்து முடிந்த காரியத்தை பற்றி அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், கூடாத வார்த்தை. அல்லாஹ் எதை எழுதினானோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனில் படிக்கலாம் சகோதரர்களே. உலகத்தில் எந்த கோர்ஸிலும் இதெல்லாம் படிக்க இயலாது. அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டுமா? வாருங்கள் பள்ளிவாசலுக்கு. அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டுமா? வாருங்கள் மதரசாவுக்கு. அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டுமா? வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதைக்கு. எதை படித்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை பற்றி படிக்கவில்லையா நீ நஷ்டவாளி. நீ எதை படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வை பற்றி படித்தாயா நீதான் வெற்றியாளன். சகோதரர்களே, 7வது வானம், 7வது வானத்தில் தான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்கிறது. என்ன இருக்கிறது? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், பாதுகாக்கப்பட்ட ஏடு. அது என்ன ஏடு? அந்த ஏட்டில் தான் உலகத்தில் நடக்கும் அத்துணை ஏற்பாடுகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏட்டை கண்ணியமான மலக்குமார்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த ஏட்டில் தான் குர்ஆன் முதலாவது இருந்தது. தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லையா நமக்கு? எவ்வளவு படிக்க வேண்டும் சகோதரர்களே. அந்த ஏட்டில் தான் முதலாவது குர்ஆன் இருந்தது. லைலத்துல் கத்ர் இரவு வந்தது. அல்லாஹ் அந்த ஏட்டில் இருந்து குர்ஆனை எடுத்து முதலாவது வானத்துக்கு இறக்கினான். கட்டம் கட்டமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மலைகள் சுமக்க மறுத்த அந்த குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தில் சுமத்தாட்டினார். சும்மா நினைச்சீங்களா குர்ஆனை? சாதாரணமா நினைத்தோமா குர்ஆனை? எத்தனை குர்ஆன்கள் தூசி படிந்திருக்கிறது. இந்த சிந்தனையோடு குர்ஆனை பார்க்க வேண்டும். இனிமேல் வானத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், இத்துணை சொன்னேனே வானத்தை பற்றி, அந்த சிந்தனையோடு பாருங்கள். வானத்தை பார்த்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்.
குர்ஆனை பார்க்கும் பொழுது இந்த சிந்தனையோடு பாருங்கள், குர்ஆனை பார்த்தால் நன்மை கிடைக்கும். சகோதரர்களே, மலைகள் சுமக்க மறுத்த குர்ஆனை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், பினாக்கிள் ஆஃப் டிக்னிட்டி, கண்ணியத்தின் உச்சகட்டம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தார் குர்ஆனை. குர்ஆனை முதல் சுமந்த அந்த ஏடு எங்க இருக்குது சகோதரர்களே? 7வது வானத்தில் இருக்கிறது. அதுவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான். 7வது வானத்தில் என்ன இருக்கிறது? 7வது வானத்தில் தான் சிதறத்துல் முன்தஹா இருக்கிறது. என்னது? சிதறத்துல் முன்தஹா. இந்த சிதறத்தில் முன்தஹா இந்தஹா ஜன்னத்துல் மஅவா இத் யக்ஷா சிதறத மா யக்ஷா. அல்லாஹ் சொல்கிறான் சிதறத்துல் முன்தஹா. சிதறாண்டா என்ன? சிதறா என்றால் என்ன? சிதறா என்றால் இலந்தை மரம். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இருக்கும் இலந்தை மரம் அல்ல, 7வது வானத்தில் இருக்கிற ஒரு இலந்தை மரம். புகாரியிலிருந்து நான் பேசுகிறேன். அந்த இலந்தை மரத்தின் ஒவ்வொரு இலைகளும் யானையுடைய காதை விட பெரிதாக இருக்கும். கற்பனை பண்ண முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? அந்த இலந்தை மரத்தின் ஒரு இலை தங்கம், மறு இலை வெள்ளி. அந்த இலந்தை மரத்தின் பழங்கள் பெரும் பெரும் குடங்களை விட பெரிதாக இருக்கும். சகோதரர்களே, 7வது வானத்தில் இருக்கும் மரம், அதுவும் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. அந்த மரத்தின் அடியில் இருந்து 2 ஆறுகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எத்தனை ஆறு? 2 ஆறு. முதலாவது ஆறு நைல் நதி. நைல் நதி எங்கே ஓடுகிறது? எகிப்தில் ஓடுகிறது. 2வது ஆறு ஃபுராத். ஃபுராத் என்றால் இங்கிலீஷில் யூப்ரட்டிஸ் நதி. எங்கே ஓடுகிறது? துருக்கி, ஈராக், சிரியா 3 நாடுகளிலும் ஓடுகிறது. சகோதரர்களே, சாதாரண நதி அல்ல யூப்ரட்டிஸ் நதி. சாதாரண நதி அல்ல நைல் நதி. ஃபிரௌனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது நைல் நதியில் தான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி. 2வது நதி யூப்ரட்டிஸ் நதி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமில் ஹதீஸ் வருகிறது, கியாமத் நாள் வரும் பொழுது, உலகம் அழியும் பொழுது, அதற்கு முன்னால் யூப்ரட்டிஸ் நதி வத்த ஆரம்பிக்கும். யூப்ரட்டிஸ் நதி வத்த ஆரம்பிக்கும். சகோதரர்களே, இப்ப போய் பாருங்க, பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி 190% வத்தி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அந்த நதி வத்தினால் வகதின் ஹஸரத்தில் ஃபுராத்து அன் ஜபலின் மின் தஹப், ஒரு தங்க மலை வெளியாகும். தங்கமலை, ஒரு தங்க மலை வெளியாகும். அந்த தங்க மலையை எடுப்பதற்காக முழு உலகமும் 3ஆக பிரிந்து யுத்தம் செய்வார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் யாரும் அந்த மலையை எடுக்கக்கூடாது, அதன் அருகில் போகக்கூடாது. கடைசியில் அந்த மலை யாருக்கும் கிடைக்காது. கடைசியில் யாருக்கும் கிடைக்காது அந்த தங்கமலை. சகோதரர்களே, அந்த ஆறு ஓடுகிறது. அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதை எங்கே? 7வது வானத்தில் படைத்த ஆறு அது. இதெல்லாம் படிக்க வேண்டிய விடயங்கள். 7வது வானத்தில் தான் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அர்ஷ் சொல்லுவோமே, அர்ஷ் அர்ஷ் அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். அல்லாஹ் யார் சகோதரர்களே? ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன். முத்தகப்பீர், பெருமைக்குடையவன். கஹார், சர்வாதிகாரி. மதீன், பலம் மிக்கவன். துல் குவா, வலுப்பம் மிக்கவன். காதிர், ஆற்றல் மிக்கவன். உலகத்தில் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு பெருமை அடிக்கிறான். வெறுமனே ஒரு நாடு. புரூன் என்ற ஒரு நாடு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? புரூன். அந்த நாட்டை சேர்ந்த 2 மாணவர்கள் என்னோட ஓதினாங்க நாவலப்பிட்டியில். புரூன் என்ற ஒரு நாடு இருக்குது. ரொம்ப பணக்கார நாடு, ரொம்ப பணக்கார நாடு. எந்த அளவுக்கு பணம் என்று சொன்னா, புரூன சுல்தான் ஒரு அரண்மனை கட்டினார். அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். மினுவாங்கோடையில் இருக்கிறார், சந்திச்சோம் அவரை. அந்த அரண்மனைக்கு பிளேன் போட்டது யாரு? ஸ்ரீலங்கா ஆர்கிடெக்ட். அந்த அரண்மனைக்கு ரூம்ஸ் எத்தனை தெரியுமா? 700 ரூம். ஒரு குட்டி நாட்டு மன்னனுடைய நிலைமை. சவுதி மன்னர் 5 தங்க எஸ்கலேட்டர்கள் வைத்திருக்கிறான். சுவர்க்கத்துக்கு போகல. அதுல இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. என்ன துனியா, என்ன சொகுசு இங்கேதான். அங்கே என்ன நடக்கும் தெரியாது. சொகுசு இங்கேதான். பலஸ்தீன மக்கள் படும் கஷ்டத்துக்கு இவன் எல்லாம் பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்தில்.
தப்பேலாது. உலகத்துல நீ தங்கப்படியில போகலாம். ரியாத்ல ஒரு பாக் அடிக்கிறார். பாக் ரியாத்ல ஒரு பாக். எவ்வளவு பெரிய பாக் தெரியுமா? சம்மாந்துறையிலிருந்து மட்டக்களப்பு வரைக்கும் பாக் தான். 40 கிலோமீட்டர் பெரிய பாக். என்னதுக்கு அவ்வளவு பெரிய பாக்? உலகத்திலேயே பெரிய பாக் சவுதியில தான் இருக்குது என்ற பெயரை எடுப்பதற்கு. இவங்கெல்லாம் யாரு? உலகத்தில் ஒரு குட்டி நாடுகளை ஆளக்கூடிய மன்னர்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி தெரியுமா? இன்னைக்கு எத்தனை அரபு நாடு, எத்தனை முஸ்லீம் நாடு? 57 முஸ்லீம் நாடு. 57 முஸ்லீம் நாட்டுக்கும் 57 தலைவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 57 நாட்டுக்கும் ஒரே மன்னர். தங்க கட்டில படுத்தாரா? படுப்பதற்கு ஒரு தலவாணி கூட கிடையாது. அதுதான் வாழ்க்கை. சாதனை சாதித்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகத்தில் 10.5 வருட ஆட்சி. எவ்வளவு காலம்? 10.5 வருட ஆட்சி. உலகத்தில் யாரும் செய்யாத 2 அற்புதங்களை செய்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவது சாரியா ரலியல்லாஹு அன்ஹா. சாரியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில் ஒரு படையை தயாரித்தார். படையை தயாரித்து அவர்களை ஈரானுக்கு அனுப்பி வைத்தார். ஈரான் என்றாலும் ஈரானுடைய ஆரம்பம் அல்ல, ஈரானுடைய தொங்கல் நஹாவந்த். அந்த இடத்துடைய பேர் நஹாவந்த். நஹாவந்துக்கு அனுப்பினார். சவுதியிலிருந்து எத்துணை 1000 கிலோமீட்டர் ஈரான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் நின்று கொண்டு வெள்ளிக்கிழமை ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஹுத்பா நடக்குது. அந்த காலத்தில் போன் இருந்துச்சா? அந்த காலத்தில் இமெயில் இருந்துச்சா? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், வைபர் ஒன்றுமில்லை. மிம்பரில் நின்று கொண்டு ஹுத்பா செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் போட்டார், யா சாரியா அல் ஜபல். ஹுத்பாக்கு வந்து ஆக்கெல்லாம் பார்க்குறாங்க, என்ன நடந்த? அமீருல் முஃமினீனுக்கு என்ன நடந்த? சாரியா எங்க இருக்கிறார்? ஈரான் தொங்கல்ல இருக்கிறார். இவர் மதீனாவில் இருந்து கொண்டு சாரியா ஜபல், சாரியா ஜபல் என்று கத்துறார். சகோதரர்களே, போட்ட சத்தம் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ஈரானில் இருந்து திரும்பி பார்த்தார். நம்புவீர்களா? திரும்பி பார்த்தால் மலைக்கு பின்னால் எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளை தோற்கடித்தார். இதுதான் சாதனை. இதுக்கு பேர் சாதனை. இதுக்கு பேர் வெற்றி. இரண்டாவது சாதனை, இரண்டாவது அற்புதம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்த அற்புதம். நைல் நதி. நான் சொன்னேன், 7வது வானத்தில் இருந்து ஊற்றெடுத்த நதிதான் நைல் நதி. அதற்காகத்தான் இந்த சம்பவத்தை கொண்டு வரேன். நைல் நதிக்கு கடிதம் எழுதினார். என்னடா, அந்த காலத்தில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து நாட்டுடைய கவர்னராக இருக்கும் பொழுது எகிப்து நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வளமை இருந்தது. என்ன வளமை? வருடத்துக்கு ஒரு தரம் நைல் நதி என்ன செய்யும்? வத்தும். வத்தினால் அவர்களுடைய மூட நம்பிக்கை, ஒரு குமரி பெண்ணை, ஒரு கன்னியை நன்றாக அலங்கரித்து நைல் நதியில் தள்ளி விடுவார்கள். நைல் நதிக்கு பலி கொடுப்பார்கள். பலி கொடுத்தால் தான் அந்த நைல் நதி என்ன செய்யுமாம்? மீண்டும் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குமாம். இந்த செய்தியை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதிக்கு அறிவித்தார். அமீருல் முஃமினீன், இப்படி ஒரு செய்தி நடக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புத்திக்கு படாது, நமக்கு புத்திக்கு படாது. ஆனால் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருந்து சாதித்தார். எழுதினார் கடிதம். 2 கடிதம் எழுதினார். முதலாவது கடிதம் அம்ர் இப்னு ஆஸுக்கு. 2வது கடிதம் என்னத்துக்கு? நைல் நதிக்கு. அம்ர் இப்னு ஆஸுக்கு சொன்னார், இந்த கடிதத்தை நீ நைல் நதியில் போடு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை பெற்றுக்கொண்டார். எகிப்து நாட்டு மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். நைல் நதியிடம் கொண்டு வந்தார். ஜனாதிபதி, மன்னாதி மன்னர் உமர் இப்னு கத்தாப் அவருடைய கடிதம் வாசிக்கப்படுகிறது. கடிதத்தில் எழுதியிருந்தது, இன் குன்த தஜ்ரி மின் கிபலி நஃப்ஸிக் ஃபலா தஜ்ரி. ஏ நைல் நதி, நீ உண்ட இஷ்ட பிரகாரம் ஓடுவதாக இருந்தால் நீ ஓடக்கூடாது. அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால், அல்லாஹ் உன்னை ஓட்டுவதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் கேட்கிறேன், உன்னை ஓடச் செய்யுமாறு. எல்லாருக்கும் முன்னால் அந்த கடிதத்தை வாசித்துவிட்டு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்தை தூக்கி நைல் நதியில் போட்டார். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் 16 அடி உயரத்துக்கு தண்ணீர் உயர ஆரம்பித்தது. அன்று ஓட ஆரம்பித்த நதி இன்று வரைக்கும் வத்தவில்லை. சகோதரர்களே, இதுக்கு பேர் சாதனை, இதுக்கு பேர் வெற்றி. உலகத்தில் சொத்துகள், செல்வங்கள் காலடியில் கொட்டப்பட்டது. கிஸ்ரா மன்னன். கிஸ்ரான்னு சொன்னா இப்ப உலகத்துடைய சூப்பர் பவர் யார்? உலகத்துல இப்ப அமெரிக்காவும் ரஷ்யாவும். நாங்க தான் யாரு? வல்லரசு.
பெரிய ஜாம்பவான்கள். கொரோனா வந்த நேரம் விளங்கிச்சா அவங்க வல்லரசு எல்லாம். அல்லாஹ் ஒரு கிருமியை வைத்து ஆட்டி படைத்தான். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும். அப்ப ஈரானுக்கு பெயர் பாரசீகம், இத்தாலிக்கு பெயர் ரோம். ஈரானுடைய மன்னனுக்கு பெயர் கிஸ்ரா, இத்தாலியுடைய மன்னனுக்கு பெயர் கைசர். ரெண்டு பேரும் தான் வல்லரசன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றி கொண்டார் ஈரானை. ஈரான் நாட்டு மன்னன் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் அவனுடைய கிரீடம் மணி மகுடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் கொண்டு வந்து போடப்பட்டது. எவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு பெருசா இருக்கும்? 1 கிலோ 2 கிலோ தங்கம், 192 கிலோ தங்கம். நினைப்பீங்க பள்ளி வாசல்ல இருந்து பொய்யெல்லாம் சொல்றார். இல்ல சகோதரர்களே, அந்த 192 கிலோ தலையில வைக்கலாமா மனுஷனுக்கு? வைக்கலாது. இந்த லைட் தொங்குதே, இதை போல பெரிய சங்கிலியால் அதை கட்டி அரசனுடைய சிம்மாசனத்துக்கு நேராக அதை வைத்திருப்பார்கள். அரசன் வந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்தால் அவனுடைய தலைக்கு நேராக அந்த கிரீடம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். இப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள். அழிந்து போய்விட்டது அந்த ஆட்சி எல்லாம். 1 கிராம் தங்கத்தை கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கவில்லை, எல்லாத்தையும் பங்கு வைத்துக் கொடுத்தார்கள். சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அழிந்து போன ஆட்சிக்கு சொந்தக்காரனுடைய மணி மகுடம் இவ்வளோ பெருசு என்றால், 100 கிலோக்கு மேல தங்கம் என்றால், அழியாத ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவனுடைய அரிசி எவ்வளோ பெருசாக இருக்கும்? 7வது வானத்தில் இருக்கிறது அரிசி. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான், 8 மலக்குமார்கள் அதை சுமந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 8 மலக்குமார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மலக்கு, ஒரு சமானியத்து அம்லாக்கின் ஃபீ சூரத்தி அவ்ஆல். அந்த மலக்குமார்கள் மலை ஆடுகளுடைய தோற்றத்தில். எப்படி? மலை ஆடுகள். இலங்கையில் இல்ல அந்த ஆடு, வெளிநாடுகள்ல பனி பிரதேசங்கள்ல இருக்கும் எரும மாடை விட பெரிய ஆடுகள், கொம்புகள் இப்படி வளைந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒரு மலக்குடைய காதின் ஓர பகுதியில் இருந்து தோல் புஜத்தை அடைவதற்கு 700 வருடங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அவ்வளோ பெரிய அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த அரிசி என்ன செய்கிறது? அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சிதறத்துல் முன்தஹா அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. சூரியன், சகோதரர்களே, சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? சூரியனை பற்றி என்ன விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்றான், வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூம். சூரியன் எனக்கு சுஜூது செய்கிறது. சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸ் என்ன சொல்லுது? சகோதரர்களே, சூரியன் உதிக்குது கிழக்குல, மேற்குல மறையுது. இது சயின்ஸ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா யாசீனில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகுமாம். அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்குமாம், யா அல்லாஹ், இன்றைய நாள் காலை நேரம் ஆக போகிறது, நான் உதிக்கவா வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். சூரியன் படித்து தரும் பாடம். மனிதனுக்கு இந்த புத்தி இல்லை. வியாபாரம் தொடங்குகிறார், படிப்பை தொடங்குகிறார், கிராஜுவேஷன் நடக்குது, PhD, தொழில், 2 ரக்காத் தொழுது, 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் திருமணம் முடிக்க போகிறேன், 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், நல்லதா கெட்டதா வழியை காட்டு. கேட்டவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? சூரியனுக்கு இருக்கும் புத்தி மனிதனுக்கு இல்லை. எல்லாரும் இல்லை சொல்றேன். சூரியனை அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் இஸ்திகாரா செய். கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய தினம் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், உதி. அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்தால் தான் என்ன செய்யும்? சூரியன் கிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்தால் சூரியன் அல்லாஹ்விடம் வளமையை போல வரும். வந்து கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய நாள் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைக்கு நீ கிழக்கில் உதிக்க வேண்டாம், இன்றைக்கு நீ மேற்கில் உதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் சூரியன் எங்கே உதிக்கும்? மேற்கு திசையில் உதிக்கும். முழு உலக மக்களும் பார்ப்பார்கள், அந்நியர்கள் பார்ப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள். ஓஹோ, இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நடக்கிறது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவார்கள், எல்லாரும் முஸ்லிமாக மாறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.
அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும். சகோதரர்களே, சூரியன் மேற்கில் உதிக்கும், உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள். எல்லா பாவிகளும் தௌபா செய்ய ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை இழுத்து மூடி விடுவான். இழுத்து மூடிடுவான். யாருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சகோதரர்களே, பேசலாம் அவனை பற்றி. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, 3 வருடம் அல்ல, உலகம் அழியும் காலம் வரைக்கும். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், வலவ் அன்ன மா ஃபில் அர்ள் மின் ஷஜரத்தின் அக்லாம். உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாற்றி. உலகத்தில் எத்தனை மரம் இருக்குது? சம்மாந்துறையில் மாத்திரம் எத்தனை மரம் இருக்குது? எண்ணேலுமா? சிங்கராஜவன எத்தனை மரம், ஹபரண வாகர புத்தல எத்தனை கோடி மரம், அமேசன் காடு எத்தனை மரம், என்னலாமா சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் பேணைகளாக மாற்றி, வல் பஹர் யமுத்துஹு மின் பஅதிஹி சபஅத்து அப்ஹுர், 7 கடல்களையும் மையாக மாற்றி. உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் பேணைகளாக மாற்றி, 7 கடல்களையும் மையாக மாற்றி அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதினால், அல்லாஹ் சொல்கிறான், மானஃபிதத் கலிமாத்துல்லாஹ், கடல் மை வத்திவிடும், மரங்கள் எல்லாம் முடிந்துவிடும், ஆனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை எழுதி முடிக்க முடியாது. அவன்தான் எம்முடைய ரப்பு. சகோதரர்களே, ஃபித்னாவுடைய காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம்? ஃபித்னாவுடைய காலம், குழப்ப காலம். துனியாவுக்கு பின்னால் 24 மணி நேரமும் அலையும் காலம் அல்ல இது. விளங்கிக் கொள்ளுங்கள். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார் தெரியாது. உலகத்தில் என்ன நடக்கும்? ஷாம் தேசத்து ஃபித்னா, பலஸ்தீன்ல ஃபித்னா, எல்லாம் உலக அழிவின் அடையாளங்கள். எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ இரத்த உறவுகள், எத்தனையோ குழந்தைகள், 4000க்கும் மேற்பட்ட பச்சை குழந்தைகள் மௌத்தாகிவிட்டது. சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? பேஸ்புக்கை திறந்தால், வாட்ஸ்அப்பை திறந்தால் வரக்கூடிய செய்திகள் இதுதான். குனுத்தோதினோம், அல்லாஹ்விடம் துஆ கேட்டோம். சகோதரர்களே, ஆனால் இவ்வளோ நடந்தும், இவ்வளோ சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தும் நம்முடைய சமூகத்தில் இன்னும் தொழாதவர்கள் இருக்கிறார்களே. எவ்வளோ கை சேதம். கிழக்கு மாகாணம், திருகோணம் மலை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் ஒரு பள்ளியை காட்டுங்கள். நம்முடைய ஊர் முஸ்லிம் ஊர், பரக்கத்தான ஊர், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர், தாயிக்கள் வாழக்கூடிய ஊர். எத்தனை பள்ளிவாசல்? 58 பள்ளிவாசல், 58 பள்ளிவாசல், 8 ஜும்மா பள்ளிவாசல். ஒரு மஹல்லாவை காட்டுங்கள், 100க்கு 100 தொழுகையாளி உள்ள மஹல்லாவை காட்டுங்க சகோதரர்களே. இல்லே, அல்லாஹ்வோட உதவி எப்படி வார? இதுதான் நாங்கள் அல்லாஹ்வை விளங்கின அழகா. சூரியன் சுஜூது செய்கிறது, மரங்கள் சுஜூது செய்கிறது. மனிதனுக்கு இன்னும் புத்தி வரவில்லையா சகோதரர்களே? இன்னும் ஹராமா, இன்னும் வட்டியா, இன்னும் பாவமா, இன்னும் பொய்யா, இன்னும் ஏமாத்தா? எவ்வளவு காலம் சகோதரர்களே அல்லாஹ்வை ஏமாத்த? எவ்வளவு காலம் மலக்குல் மௌத்தை ஏமாத்த? அல்லாஹ்வை ஏமாத்த இயலாது, மலக்குல் மௌத்தை ஏமாத்த இயலாது. அல்லாஹ் சொல்கிறான், லவ் யுஆகிதுல்லாஹு الناس பிமா கஸபு, நீ செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட நான் உன்னை பிடிக்க ஆரம்பித்தால், மா தரக அலா பஹ்ரிஹா மின் தாப்பா, உலகத்தில் ஒரு பூச்சி புழு மிஞ்சாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் விட்டு வைத்திருக்கிறேன் உங்களை. ஆண்களே, பெண்களே, தாய்மார்களே, பெண்கள் வந்திருக்கிறார்கள். உலகத்தில் தலைவர்களை உருவாக்கியவர்கள் பெண்கள். இமாம் புகாரியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். இமாம் ஷாஃபியை உருவாக்கியது யார்? ஒரு பெண். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வளர்த்தது யார்? உம்மு ஐமன் என்ற பெண், ஹலீமா என்ற பெண், ஆமினா என்ற பெண். உலகத்தில் சாதித்தவர்கள் எல்லாம் பெண்கள். ஆனால் இன்றைக்கு பெண்கள் சோதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். என்றைக்கு பெண்களிடம் முழுமையான தீன் வருமோ சகோதரர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இமாம் ஷாஃபியை போல மாறுவார்கள். இன்னும் பெண்களுக்கு நாங்கள் டிவியா வாங்கி கொடுப்பது? நகை வாங்கி கொடுத்தோம், 50 பவுன் 100 பவுன் வீடு கட்டி கொடுத்தோம். பெருநாள் வந்தால் பெண்களுக்கு 1000 கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம். நோய் வந்தால் மருந்து எடுத்து கொடுத்தோம். மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டி கொண்டு போனோம். வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா, வா போவோம். ஹோட்டலா ஏறி இறக்கினோம். வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம். எல்லாம் கொடுத்தோம். மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே.
எந்த மனைவிக்கு நீ நகை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தாயோ, எந்த மனைவிக்கு நீ தொழுகையையும் விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ, அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள். சொல்லுவாள், யா அல்லாஹ், நகை தந்தான், புடவை தந்தான், காணி தந்தான், வாத்து தந்தான், வாங்கோலியும் தந்தான், உன்னை சொல்லித்தரல, எல்லாம் தந்தார், உன்னை சொல்லித் தரவில்லை. அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மஹ்ரமை பேண வேண்டும், ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும். துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. சம்பாதிப்போம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம். தஹஜ்ஜத் தொழுகையோடு நாம் தொழிலை ஆரம்பிப்போம், சுபஹ் தொழுகையோடு தொழிலை ஆரம்பிப்போம். அல்லாஹ்விடம் கையேந்தி விட்டு நாம் காரியங்களை ஆரம்பிப்போம். அல்லாஹ் ஒரு நாளும் நம்மை வீணாக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வார்கள், ஒரு கூட்டத்தார் உலகத்தில் வாழ்வாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. அல்லாஹ் அந்த கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எவ்வளோ சொன்னாலும் விளங்காது, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அல்லாஹ் சொல்றான், கல்லா கல்லா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த நாள் நீ நினைக்கிற மாதிரி நாள் அல்ல. இதா துக்கத்தில் அருள், பூமியை நான் குலுக்குவேன். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்தால் பூமியை குலுக்குவேன், பூமியில அடியில உள்ளதெல்லாம் வெளியால வந்து வரும். மலக்குமார்கள் எல்லாம் நாம் தொழுகைக்கு எப்படி சஃப் சஃப்பாக நிற்கிறோமோ அதே போல அந்த நாளில், அந்த மறுமை நாளில் மலக்குமார்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு சஃப்பாக நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு பின்னால் என்னுடைய கட்டளை வரும். என்ன கட்டளை தெரியுமா? என்ன கட்டளை நினைக்கிறீங்க? அல்லாஹ் சொல்லுவான், நரக காவலாளிகளுக்கு சொல்லுவான். அந்த மலக்குமார்களுக்கு பெயர் ஜபானியாக்கள். ஜபானியாக்களை பார்த்து சொல்லுவான், நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். நரகத்தை கடிவாளங்களால் கட்ட சொல்லுவான். சகோதரர்களே, எல்லாரும் பார்க்க இருக்கிறோம், நானும் பார்க்க வேண்டும் அந்த காட்சியை, நீங்களும் பார்க்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கட்டுங்கள். 70,000 கடிவாளங்களால் நரகம் கட்டப்படும். எத்தனை? 70,000 கடிவாளம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கடிவாளத்தை 70,000 மலக்கு பிடித்திருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், நரகவாதியை நரகத்துக்கு நீ போக தேவையில்லை, முதலாவது நரகம் உனக்கிட்ட வரும். சுனாமி வந்துச்சு, கடலுக்கு வளமையாக நீங்க போனீங்க பார்க்கறதுக்கு, இன்றைக்கு நான் வாரன் உங்களை பார்க்கறதுக்கு. சுனாமி, சுகதாக்கள் ஆனவங்க எல்லாம் சுகதாக்கள் ஆனாங்க, நாவன்னா நாசமா போனவங்க எல்லாம் நாசமா போனாங்க. மீனா மிஞ்சின நீயும் நானும் அல்லாஹ்வை பயப்பட்டா சரிதான். சரியா போலையா? சரியா போலையா சகோதரர்களே? சுனாமி 3 எழுத்து. அல்லாஹ் சுகதாக்களாக்க நாடினாக்கள் எல்லாம் சுகதாக்களாக்கினான். நல்லவங்க சுகதாக்கள், மௌத்தா போன கெட்டவங்க நாசமா போய்த்தாங்க. மிஞ்சி இருக்கக்கூடியவன் நானும் நீங்களும் அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தை கொண்டு வா. நரகம் கட்டி இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தை பார்ப்பான் காஃபிர், நரகத்தை பார்ப்பான் பாவி, உலகத்தில் சுஜூது செய்யாதவன், அல்லாஹ்க்கு வழிபடாதவன், உலமாக்கள் தாயிக்கள் எவ்வளவு கூப்பிட்டாலும் பள்ளிக்கு வராதவன். நரகத்தை அங்கே பார்ப்பான். நரகம் சத்தம் போடுமாம், சத்தம், கோஷம் எழுப்பும். ஹதீஸில் வந்திருக்கிறது, அந்த கோஷத்தை கேட்டு மலக்குமார்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். அவ்வளவு பெரிய சத்தம் போடுமாம். அல்லாஹ் சொல்றான், நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் யததக்கருல் இன்சான், மனிதனுக்கு புத்தி வர ஆரம்பிக்கும். உலகத்தில் புத்தி வராத கூட்டத்துக்கு நரகத்தை பார்த்ததற்கு பின்னால் தான் புத்தி வரும். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப புத்தி வந்து பிரயோசனம் இல்லை. ஆகவே சகோதரர்களே, வாழக்கூடிய காலம் குறைந்த காலம். சாதிக்க தேவையில்லை. நாம் நரகத்தை விட்டும் நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்காவது உலகத்தில் அமல் செய்வோம். குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு படிப்பை, தொழிலை கொடுத்த நாம் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்போம். அல்லாஹோடு நெருங்குவோம், அல்லாஹோடு தொடர்பாகுவோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம். மௌத்து எப்ப வரும் என்று தெரியாது. கைசேதமான விடயம் என்ன தெரியுமா? கைசேதமான விஷயம் என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். சில ஆண்கள், சில ஆம்பளைகள் பள்ளிக்கு வராங்க. எப்ப தெரியுமா பள்ளிக்கு வராங்க? ஜனாசாவாகத்தான் அவர் முதல் பள்ளிக்கு வரார். எவ்வளோ கைசேதம் சகோதரர்களே! உயிரோடு இருக்கும்போது பள்ளிக்கு கூப்பிட்டு வரல, பள்ளிக்கு வா, ஒவ்வொரு நாளும் 5 தரம் முஅத்தின், வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். கஸ்ட்ல போனாங்க, உலமாக்கள் போனாங்க, தாயிகள் போனாங்க, வா பள்ளிக்கு. இல்ல வரமாட்டேன். வரல. மௌத்தாகினாய், வரலையா? காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவான் பள்ளிக்கு. கால கையை கட்டி கொண்டு வந்து வைப்பார்கள். உலகத்துல உயிரோடு இருக்க போல வரலையா? எவ்வளவு கைசேதம். சில பெண்கள் மறைந்திருக்க வேண்டிய பெண்கள் முதலாக தன்னை முழுமையாக மறைப்பது கஃன் துணியால் தான் மறைக்கிறாங்க.
எவ்வளோ கை சேதம் சகோதரர்களே. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வரக்கூடாது, முடியை காட்டக்கூடாது, குலைந்து குலைந்து பேசக்கூடாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சொன்னார்கள் உலமாக்கள். விளங்கவில்லை, மூடுறா இப்ப ஃபுல்லா, தன்னை ஃபுல்லா மூடுகிறா, இப்ப ஜனாசாவாகத்தான் மூடுகிறா. ஆக இப்படியான கை சேத வாழ்க்கையை விட்டும் நாம் நம்மை பாதுகாப்போம். அல்லாஹ் நமக்கு புத்தியை தந்திருக்கிறான், 2 வழியை காட்டி தந்திருக்கிறான். இது நல்ல வழி, இது கெட்ட வழி, தேர்ந்தெடுக்கும் உரிமையை நம்முடைய கையில் தந்திருக்கிறான். அல்லாஹ்ட மேல பழி போடலாம் யாருக்கும், விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்ட மேல யாருக்கும் பழி போடாது. அல்லாஹ் சொல்லுவான், குர்ஆனில் சொல்லிவிட்டான், வஹதைனாஹுன் நஜ்தைன், கெட்ட வழி நல்ல வழி 2யும் நான் காட்டி தந்து விட்டேன். இஷ்டமான வழியில போ, இஷ்டமான வழியில போ, மறுமையில் சந்திப்போம். அதுதான் முடிவு. உலகத்தில் எப்படியும் பாடு, தொலாட்டி யாரையாவது அடிச்சு கொள்வாங்களா? இங்கே கொள்ள மாட்டாங்க. வட்டி எடுத்ததுக்காக குடும்பம் உங்களோட பேசாம இருக்குமா? பேசாம இருக்காது. வருவாங்க போவாங்க. அங்க வாங்க எல்லாரும், இங்க இல்ல அங்க வாங்க, அங்கதான் உங்களுக்குரிய தீர்ப்பு. சகோதரர்களே, நானும் சந்திக்க இருக்கிறேன், நீங்களும் சந்திக்க இருக்கிறீர்கள். குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கலிமாவோடு மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஹல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர்